நன்மை செய்கிறாராகவே பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட எல்லாருக்கும் விடுதலை கொடுத்து அவர் விடுவித்து அவர்களை மாற்றிவிட்டார். ஸோ இது பாருங்க. சரி, இப்போ வந்து let us go back to Genesis 32. அன்று ராத்திரி அவன் அங்கே தங்கி தன் கைக்கு உதவினவைகளை தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு வெகுமானமாக, பார்த்தீங்களா, லஞ்சம் கொடுக்குறான். உள்ள சொல்றா வெகுமானம், பிரசன்ட் கொடுத்தா அவன் அடங்கிடுவான்னு நினைக்கிறான். பாருங்க, அது கூட பிளான் தான். இந்த பிரசன்ட்டே தேவையில்லை. கத்தர்கிட்ட உட்காந்துருந்தா ஒழுங்கா அவரே சொல்லியிருப்பார் என்ன பண்ணுறதுன்னு. இவன் தான் பிளான் பண்ணி தான். இவன் பிளானர், சப்ளட்டர். அவன் அப்படி தான் பண்ணிக்கிட்டே இருப்பான். வெகுமானமாக 200 வெள்ளாடுகளையும், பார்த்தீங்களா, 200 வெள்ளாடுகளையும் 20 வெள்ளாட்டு கடாக்களையும், 20 வெள்ளாட்டு கடையாம. இப்போ வெள்ளாடு இருக்கும்போது 1:10. This is them mating this according to veterinary science. ஸோ ஒரு கடா வந்து 20 ஆடுகளை போலையும் அதை கரெக்டாக பிரித்து வைக்கிறான். 200 செம்மறி ஆடுகளையும், 200 செம்மறி ஆடுகளையும், 20 ஆட்டுக்கடாக்களையும், பார்த்தீங்களா, செம்மறி ஆட்டுக்கடாக்களையும் 20 ஆட்டுக்கடாக்களையும், பால் கொடுக்கிற 30 ஒட்டகங்களையும், பார்த்தீங்கன்னா 30 ஒட்டகம். அவைகளின் நல்லா படிச்சுக்கோங்க. ஒரு ஒட்டகம் விலை $8,00,000. நான் ஒரு ஆர்டிக்கலில் படிச்சிருக்கேன். $8,00,000 30 ஒட்டகம். அவைகளின் குட்டிகளையும் இது பார்த்தாது குட்டி வேற. 40 கடாரிகளையும், 40 கடாரிகளையும். இது பாருங்க, இது இல்லாம என்ன மாடுகள் வெரைட்டியில் வைக்கிறான். 10 காளைகளையும், 20 கோழிகை கழுதைகளையும், 10 கழுதை குட்டிகளையும் பிரித்தெடுத்து லஞ்சமா கொடுக்கறான். அண்ணனை இப்படி கொடுத்தா ஏன் தெரியுமா இதெல்லாம் நடக்குது? கர்த்தர் நம்மளோட இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். உன் மனசாட்சி உனக்கு குத்துது. உன்னை குத்தும் போது நீ அது பயந்து நீ என்ன பண்ற? அந்த மனசாட்சிக்கு பயந்து நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யற. நீ கர்த்தரோட போய் உட்காந்துரு. நீ கொடுக்கறது தப்புன்னு நான் சொல்ல வரல. நீ செய்த வேலைக்கு கொடுத்துதான் ஆகணும். ஆனா நீ இதை கொடுப்பதுனாலே எனக்கு லாபம் வந்துடும் அப்படின்னு நினைக்காத. உன்னை காப்பாற்ற போகிறது கர்த்தர். வேலைக்காரர் கையில் ஒவ்வொரு மந்தையை தனித்தனியாக ஒப்புவித்து, நீங்கள் மந்தைக்கு முன்னும் பின்னுமாக இடம் விட்டு எனக்கு முன்னாக ஓட்டி கொண்டு போங்கள். அதாவது என்ன சொல்றேன், நீ எனக்கு முன்னால போயிடு. அவனுக்கு எவ்வளோ இதாக இருக்குது. அண்ணன் வந்து என்னை கடைசியில் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போனா கூட நான் திரும்பியும் ஸ்டார்ட் பண்ணிக்குவேன். சரி, எனக்கு முன்னாக ஓட்டி கொண்டு போங்கள் என்று தன் வேலைக்காரருக்கு சொல்லி முன்னே போகிறவனை நோக்கி, என் சகோதரனாகிய ஏசா உனக்கு எதிர்பட்டு, நீ யாருடையவன், எங்கே போகிறாய், உனக்கு முன் போகிற மந்தை யாருடையது என்று உன்னை கேட்டால், நீ இது உமது அடியானாகிய யாக்கோபுடையது, இது என் ஆண்டவனாகிய ஏசாவுக்கு அனுப்பப்படுகிற வெகுமதி. அதாவது வெகுமதி சொல்லலாம், லஞ்சம். இந்த காலத்தில் லஞ்சம்னு சொல்லுவாங்க. அரசு எந்திரத்தில் வேலை செய்கிறவர்கள் எங்களுக்கு பிரியமாக ஒரு இதை வச்சுட்டு போயிடுங்க, லஞ்சத்தை வச்சுட்டு போயிடுங்க. இதோ அவனும் எங்கள் பின்னே வருகிறான் என்று சொல் என்றான். பார்த்தீங்களா, நான் பின்னால் வரேன். நான் வந்து நீங்கள் முன்னால் போங்க. அதாவது மனசுக்குள்ளே என்ன ஓடி இருக்கும்னா, திருப்பியும் அவன் வந்து எல்லாத்தையும் அடித்து முடித்து எடுத்துகிட்டு போனால் கூட திருப்பியும் என்னால் புதுசாக ஸ்டார்ட் பண்ணி என்னால் பெருக முடியும். அந்த கான்ஃபிடென்ஸ் வந்துடும். 2ஆம் 3ஆம் வேலைக்காரனையும் மந்தைகளின் பின்னாலே போகிற அனைவரையும் நோக்கி, நீங்களும் ஏசாவை காணும்போது இந்த பிரகாரமாக அவனோட சொல்லி, இதோ உமது அடியானாகிய யாக்கோபு எங்கள் பின்னாலே வருகிறான் என்று சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டார். பின்னாலே வரேன். ஏன் இதெல்லாம்? இதுதான் இது. ஏன் நான் இது
விளக்கமா சொல்றேன்னா, நம்மளும் இதே மாதிரி தான் பிளான் பண்றோம். ஒருத்தனை ஏமாத்துறதுக்கு முன்னால, ஒருத்தனை ஏமாத்தின பிறகு நம்மளால நேர்மையா வாழ முடியல. ஏனென்றால் கர்த்தர் நம்மளோட இல்லை. கர்த்தர் இருந்தாருன்னா நம்ம இது மாதிரி செய்ய வேணாம். முன்னே வெகுமதியை அனுப்பி அவனை சாந்தப்படுத்தி கொண்டு பின்பு அவன் முகத்தை பார்ப்பேன், அப்பொழுது ஒருவேளை என் பேரில் தயவாய் இருப்பான் என்றான். பார்த்தீங்களா என்ன பிளானிங்? ஒரு வேலை என் மேல தயவாயிருப்பான், அந்த வேலையே இல்லைன்னு என்ன பண்ணுவான்? ஆனா இவனுக்கு என்ன புரிய மாட்டேங்குதுன்னா, லாபான இடத்துல பேசின தேவன் ஏசாவிடத்துல பேசுவார் என்பதை அவனை நம்பல. இல்லாட்டி அவன் மேல இருக்கிற கில்ட்டு அவனை பேச யோசனை பண்ண விடாம தடுக்குது. ஏன்னா இவன் சப்ளாட்டர், ஏமாத்துறவன். சரி, இப்ப ஒரு வேலை தயவாயிருப்பான் என்றான். அந்தபடியே வெகுமதி அவனுக்கு முன் போயிற்று. பார்த்தீங்களா, முன்னாலே போயிடுச்சு லஞ்சம். அவனோ அன்று ராத்திரி பாளையத்திலே தங்கி, இப்போவும் நம்பிக்கை இல்லை, இப்ப போய் நேரா ஆண்டவரோட மோதுறான். அவனோ அன்று ராத்திரி பாளையத்திலே தங்கி ராத்திரியில் எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரையும் கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். பார்த்தீங்களா, இப்பதான் கத்தட்ட போறேன். முன்னாலே போயிடலாம். இதே இந்த சுச்சுவேஷன் கிங் டேவிட் கிட்ட விட்டு இருந்தா வேற மாதிரி ஹேண்டில் பண்ணிருப்பான். சரி. அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி, இங்க இப்ப now he meets Jesus Christ.